ஹாய், டே 4 ஆஃப் டிஎன்பிஎஸ்சி 2026 எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், எப்படி எப்படி கவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதனோட சிலபஸ் நமக்கு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தெரியணும். சிலபஸ் கவர் பண்ணிட்டு அது வந்து ஃபுல்லாக இப்போ ஒரு 6th புக்கு மட்டும் எடுத்து படிக்காமல், ஃபுல்லாக படிக்காமல் எந்தெந்த டாபிக் எந்தெந்த இது இருக்குன்னு நம்ம செலக்ட் பண்ணி படிச்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நோட்ஸு நாம்ளே எடுத்தால் தான் நமக்கு படிக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். நாம் எழுதுறது நமக்கு தான் புரியும். நாம் படித்தது அதை அப்படியே நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸு. கலர்ஃபுல்லாக அப்படியெல்லாம் இருக்கணும்னு இல்லை, நாம் எழுதுகிற நோட்ஸ் நமக்கு புரிஞ்சால் போதும். இதுதான் நான் எடுத்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்தவங்க தெரியும், நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சரி, அது இதில் கவர் ஆகிற இதை வந்து அப்படியே எஸ்எஸ்சி புக்லேயும் கொஞ்சம் படிச்சுட்டு அதில் இதில் இல்லாத கொஞ்சம் நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஎன்எம் வேர் டு ஸ்டடி ஒரு பிடிஎஃப் நான் பார்த்தேன். அது வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து தான் நான் செலக்ட் பண்ணி படிச்சுட்ருந்தேன். நோட்ஸ் வந்து லேப்பில் பார்த்து தான் நான் வந்து படிச்சுட்ருந்தேன். உங்களுக்கு புக்கில் படிக்கணும், எனக்கு புக்ஸு நிறையா இருந்தால் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து லேப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு இது ஓரளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால நான் லேப்லேயே படிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் டெய்லி அப்பப்போ ரிவைஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா மொத்தமாக படிக்க வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.